ஸ்ரீ குருப்பியோ நமகா. வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் ஆன்லைன் உயர்நிலை பயிற்சி மாணவியர் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் உயர்நிலை பயிற்சியில் நாம் 4ஆம் பாகம் பாடப்புத்தகத்தின் வாயிலாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 4ஆம் பாக பாடப்புத்தகத்தில் நாம் பாவக ஆய்வுகள், பாவக ஆய்வுக்கான பலன் கூறுதல் இதையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தற்சமயம் திசா புத்தி விளக்கங்கள் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த 4ஆம் பாக பாடப்புக்கில் 5வது அத்தியாயம். டோட்டலாக நாம் பார்க்கும் பொழுது 25வது அத்தியாயம்னு சொல்லணும். அப்போ 25வது அத்தியாயம் என சொல்லக்கூடிய இந்த திசா புத்தி விளக்கம் அப்படிங்கிறது நாம் இப்போ எடுத்துக்கூடிய தலைப்பு. சரி, இந்த திசா புத்தி விளக்கம் என்றால் என்ன? முதல்ல திசா புத்தினா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜீவாத்மா இங்கே பிறப்பெடுக்கும் பொழுது பலவித கர்ம வினை பதிவுகளை தாங்கி கொண்டு அந்த கர்ம வினை பதிவுகளை அனுபவித்து தீர்ப்பதற்காக பிறப்பெடுக்குது இல்லையா? அதாவது கடந்த பிறவியில் மற்றொரு ஜீவாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா கொடுத்த சாதக பாதகங்கள், அதாவது நல்லவை கெட்டவைகள், அதாவது இந்த ஜீவாத்மானால இன்னொரு ஜீவாத்மா என்ன விதமான இன்பத் துன்பங்களை அனுபவித்தது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜீவாத்மா மற்ற ஜீவாத்மாவுடைய வேவ்ஸ் தாக்கத்தை வாங்கியிருக்கு. அந்த தாக்கம் தான் கர்மாவாக உருவெடுக்கிறது. இது மட்டும் அல்லாது அந்த ஜீவாத்மா, அதாவது குறிப்பிட்ட ஜாதகரே தனக்கு அபிலாசைகளை உருவாக்குவார். நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வேணும், நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும், இது மாதிரிலாம் இருக்கணும், இதெல்லாம் நான் அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளேயே ஆசைகள், பேராசைகள் இதெல்லாம் விதைச்சிட்றார். இதை விதைச்சிட்டு வாழும் பொழுது அதை ஒருவேளை அனுபவிக்க முடியாமல் போயிடுது அப்படின்னா அந்த வகையிலையும் ஐயையோ நான் இது எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு தன்னுடைய ஆத்மா ஒரு கஷ்டப்படுது இல்லையா, ஒரு தாக்கத்துக்கு ஆளாகுது இல்லையா, அதுவும் கர்மா. ஆக ஒரு ஜாதகர் பிறந்து வாழும் பொழுது, வளரும் பொழுது தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கர்மா உண்டு. பிற ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய வினைப்பதிவுகள், அதாவது தாக்கங்கள், அந்த அடிப்படையில் பிற ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களும் கர்மா. இப்படி பல்வகை கர்மாக்களை ஒன்றிணைச்சு தான் அடுத்தடுத்த பிறவிகள் வருது. அப்போ அடுத்தடுத்த பிறவிகளில் அவர் பிறக்கும் பொழுது அவருடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பிறப்பெடுக்கிறார். அது மட்டுமல்லாது பிற ஜீவாத்மாக்களுக்கு கொடுத்த இன்பத் துன்பங்களை மீண்டும் அனுபவித்து தீர்ப்பதற்காக பிறப்பெடுக்கிறார். இது எல்லாம் தாங்கி தான் உள்ள வரார். அதனால தான் பொதுவாகவே இந்த கர்ம கணக்கு அப்படிங்கிறது பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா அப்படின்னு 3 வகை கர்மாக்கள் உண்டு. உடலால், உள்ளத்தால், செயலால் இன்னொரு ஜீவாத்மாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கர்மாக்களும் 3 வகை அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. இப்படிலாம் எல்லாமே 3 வகை தொகுப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தொகுப்புகளை எடுத்துக்கொண்டு தான் ஒரு ஜீவாத்மா பிறப்பெடுக்குது. சரிங்க, அதுக்கு இப்போ திசா புத்திக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திசா புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் தான் ஒரு ஜீவாத்மா என்னென்ன டைப் ஆஃப் கர்மாக்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வழிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு காரணி பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சினிமா திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதர், அதாவது ஒரு கதை அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அதாவது மூலக்கதைன்னு ஒரு கதை இருக்கும். அந்த மூலக்கதை பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு 2 வரியில் சொல்கிற மாதிரி இருக்கும். மூலக்கதைங்கிறது 2 வரி. அதாவது ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகன் தான் தகப்பனுக்கு இழைத்த அநீதியை தட்டி கேட்டு தான் தகப்பன் நியாயமானவர், நேர்மையானவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் கதை அப்படிங்கிறது ஒரு மூலக்கதையாக இருக்கும். அல்லது வேறு ஜாதியில் பிறந்த 2 நபர்கள் போராடி ஜாதியை ஒழித்து தான் காதலித்து உலகத்தை எல்லாம் எதிர்த்து கரம் பிடித்து வாழ்கிறாங்க, இது ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான கதைன்னு எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 வரி 2 வரியில் முடிஞ்சிடும். ஆனால் அதை திரைக்கதையாக எழுதும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ இந்த சினிமா படத்தை சொல்லுவாங்களா, அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படிங்கிற ஒரு காமெடி நடிகர் சொல்லி வரிசையாக சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அது திரைக்கதையாக என்ன பண்ணுவாங்கன்னா லென்த்தாக எழுதுவாங்க. அந்த ஜாதகர், அதாவது கதாநாயகன் 10 வயசில் இருக்கும்போது அப்படி இருந்திருப்பார், அப்போ அவங்களுடைய அப்பா அப்படி வாழ்ந்திருப்பார், அதுக்கப்புறம் வரும்பொழுது
இப்படி இந்த நபர்களால் அவங்க அப்பா பாதிக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் கதாநாயகன் வளர்ந்து வருவார். அவர் வளர்ந்து வரும்போது சில நிலைப்பாடுகளை கடந்து வருவார். வந்ததுக்கப்புறம் இவங்களெல்லாம் இப்படிதான் தட்டி கேட்பார் அப்படிங்கிற மாதிரி திரைக்கதை அப்படிங்கிற ஒன்று எழுதுவாங்க. சரியா? ஓகே. இந்த திரைக்கதை எழுதி முடித்த பிறகு அப்போ ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரி டைரக்டர்னு ஒருத்தர் உள்ள வருவார். அந்த டைரக்டர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த திரைக்கதையை படித்து பார்த்துட்டு இந்த திரைக்கதையில் வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதாவது அதில் ஏற்படக்கூடிய கேரக்டருடைய செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே கலந்துருக்கும். அதாவது காமெடி இருக்கும், எமோஷ்னல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அடிதடி இருக்கும், குத்து வெட்டுகள் இருக்கும், இறப்புகள் இருக்கும், காதல் இருக்கும், டூயட் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கும். இது எல்லாம் எடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா, இதை வந்து மக்கள் ரசிக்கிற விதமாக, மக்கள் ரசிக்கணுங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை காட்டுங்க, ரெண்டாவது இந்த சீன் வைக்கணும், மூணாவது இந்த சீன் வைக்கணும், நாலாவது இந்த சீன் வைக்கணும், இப்படி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் அடுத்தடுத்த ரீலில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே வந்தால் தான் மக்கள் சலிப்பு இல்லாமல் போர் அடிக்காமல் ரசித்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் பண்ணுவார் இல்லையா? அப்போது ஒரு சினிமான்னு ஒன்று வரும் பொழுது அந்த சினிமாவுக்கு மூலக்கதை, திரைக்கதை, டைரக்ஷன், இது எல்லாம் ஒன்றிணைந்து தான் அந்த படத்தை நாம் பார்க்குறோம். அப்போ இது மூணுமே மூலம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே போல் ஒரு ஜீவாத்மா அப்படின்னு இருக்காருன்னா, அவர் பிறக்கும்போது அவருடைய கர்மா இத்தனை பர்சன்டேஜ் சுகத்தை அனுபவிக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் துக்கத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது மூலக்கதை போன்றது. ரைட்டா? சரி. இந்த மூலக்கதையை நாம் பிறந்த உடனே திரைக்கதையாக மாற்றுவாங்க. அதாவது நாம் பிறந்த உடனே நாம் பெறக்கூடிய நேரத்துக்கு லக்னம் உள்பட 12 பாவகங்கள் அமையும். லக்னம் உள்பட 12 பாவகங்கள் அமையும் பொழுது 1ஆம் பாவகம் 70%, 2ஆம் பாவகம் 40%, 3ஆம் பாவகம் 50%, 4ஆம் பாவகம் 70%, 5ஆம் பாவகம் 20% அப்படிங்கிற மாதிரி நம்முடைய 12 பாவகங்களும் ஒரு சிலது 50க்கு மேற்பட்ட ஒரு பலம் பொருந்தி இருக்கும், ஒரு சிலது 50க்கு கீழ்ப்பட்ட நிலையில் பலம் பொருந்தி இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு பலம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த பாவக ரீதியாக அவர் சுகத்தை அனுபவிக்க போகிறார்னு அர்த்தம். எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு அந்த பாவக ரீதியாக அவர் கஷ்டத்தை அனுபவிக்க போறார்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஏற்கனவே பாவகாரிகளை பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு பாவகம் பெற்ற பலம் பலவீனமே அவரது இன்ப துன்பங்களை தீர்மானிக்கிறது. எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கூடுதோ அந்த அளவுக்கு இன்பங்களும், பர்சன்டேஜ் குறையிற வரைக்கும் துன்பங்களும். இப்படி ஒரு ஜீவாத்மா பிறக்கும் போதே 12 பாவக ரீதியாக இன்பம் துன்பம் கலந்து, இதில் ஒரு பாவகத்தில் 3/4 பங்கு இன்பம், 1/4 பங்கு துன்பம் இருக்கும். ஒரு பாவகத்தில் 3/4 பங்கு துன்பம், 1/4 பங்கு இன்பம் இருக்கும். இப்படி என்ன ஆகும்? ஒவ்வொரு பாவக ரீதியாக ஜிக்ஜாக்காக தான் அந்த பலன்கள் இருக்கும். ரைட்டா? ஓகே. அப்போ பிறக்கும் பொழுதே 12 பாவக ரீதியாக அவருடைய கர்ம டோட்டல் சுகம் 40, துக்கம் 60 அப்படிங்கிற பர்சன்டேஜில் அவர் பிறக்கிறாருன்னா அந்த சுகம் 40 அப்படிங்கிறத 12 பாவகத்தில் ஒரு பாவத்துக்கு 5, ஒரு பாவத்தில் 20, ஒரு பாவத்துக்கு 10, ஒரு பாவத்துக்கு 30ன்னு கொடுத்துருக்கலாம். அதே சுகம் அப்படிங்கிறது துக்கங்கிறது 60ன்னா அதுவும் 12 பாவகத்தில் ஒரு அளவீடுகளாக பிரித்து கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு ஜாதகரை பிறக்கும் பொழுது அந்த மூல கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா 12 பாவ ரீதியாக விரிவாக்கம் ஆகுது. ஏன் அது கம்மியாக தானே இருக்கு? ஏன் 12 பாவ ரீதியாக விரிவாக்கம் ஆகுதுன்னா, இவர் அந்த கர்மாவை ஒரே நாளில் தீர்க்கல. அவர் மினிமம் ஒரு 120 ஆண்டுகள் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு? ஒரு கால வரையறை எடுத்துகிட்டு வர்றார். அப்போ 120 ஆண்டுகள் என்பது 12 பாவகங்கள். ஒரு பாவகத்துக்கு 10 ஆண்டுகள்ங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ 120 ஆண்டுகள் அப்படிங்கிறனால இது என்ன ஆகுது? அந்த கர்மா 12 பிரிவாக பிரியுது. 12 பிரிவாக பிரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு? இன்ப துன்பங்களை அனுபவிக்க போகிறார். என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவருடைய மூல கர்மா என்பது திரைக்கதை போன்று 12 பாவக ரீதியாக கர்மாவாக விரிவாக்கம் ஆகுது. சரி, இந்த விரிவாக்கம் ஆகக்கூடிய இந்த கர்மாவை எப்பப்போ என்னென்ன நிகழ்வுகள் நடக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் ரீடில் என்ன ஓடணும், செகண்ட் ரீடில் என்ன ஓடணும், தேர்ட் ரீடில் என்ன ஓடணும், 120வது ரீடில் என்ன ஓடணும், அதான் உங்கள் வயதை சொல்கிறேன். அப்போது மொத்தம் நமக்கு 120 ரீல் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுக்குறோம். அந்த 120 ரீடில் சென்சாரில் சில ரீடெலாம் கட் பண்ணப்பட்டு 60, 70, 50, 90, 30 அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆயுள் காலம் என்ன ஆகிறது? குறைக்கப்பட்டு அத்தனை ரீடில் நம்ம படம் ஓட ஆரம்பிக்குது. அப்போ முதல் ரீல், 2வது ரீல், 3வது ரீலில் என்ன ஓடணுங்கிறது யார் டிசைட் பண்ணால்? டைரக்டர். அந்த டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திசாநாதனும் புத்திநாதனும். ஓ, இதை சொல்றது தான் இவ்வளவு நேரம் பேசுறீங்களா அப்படிங்களா? ஆமாம். அப்ப திசா புத்தி என்பது நாம் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைப்பதிவுகளை நாம் சலிப்பில்லாமல் ஓரளவுக்கு துணிச்சலோடு ஒரு எதிர்கொள்ளும் மனோநிலையோடு அனுபவிக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த திசா மற்றும் புத்தி இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜீவாத்மா அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைப்பதிவுகளை தொகுத்து கொடுக்குறவங்க. ஏன் தொகுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சினிமாவுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சோகமான சீன் வருதுன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சீன் வச்சாகணும். படம் பூரா சோகமான சீனாக ஓடனா நான் போய் பார்க்க முடியாது. படம் பூரா சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் எமோஷ்னல், கொஞ்சம் ஆக்ரோஷம், கொஞ்சம் காமெடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன் பை ஒன்னாக கலந்துருந்தால் தான் அந்த படம் ஒரு ஆவரேஜபிளாக ஜனரஞ்சகமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் கொஞ்ச நேரம் சிரிப்பு, கொஞ்ச நேரம் அழுகை, கொஞ்ச நேரம் எமோஷ்னல், கொஞ்ச நேரம் அன்பு, கொஞ்ச நேரம் அப்படி இப்படி எல்லாம் கலந்து இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதை தொகுத்து கொடுக்கிறவங்க தான் திசை மற்றும் புத்தி. ஏன் திசை மற்றும் புத்தி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, திசை என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் போன்றவர், திசை என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி, புத்தி என்பது ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. அதாவது டோட்டலா இந்த 10 வருஷத்துக்கு இவ்வளவுதான், இதை வச்சு நீ 10 வருஷம் ஓட்டிக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்க அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த அளவு குறைச்சி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தியும் எடுத்து அந்தந்த அளவுக்கு இந்த காலத்தில் நீ இதை மட்டும் இவ்வளோ அனுபவி அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுக்கும். அப்போ ஒரு ஜீவாத்மா என்ன அனுபவிக்கணும், எந்த காலத்தில் அனுபவிக்கணும், என்ன அனுபவிக்கணும்னு சொல்றது ஜனன ஜாதகம், எப்போ அனுபவிக்கணும்னு சொல்றது திசா புத்திகள். அப்போ ஒரு ஜீவாத்மா தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது இன்பங்களை அனுபவிப்பார், எப்பொழுது துன்பங்களை அனுபவிப்பார் என்பதை தெளிவுற சொல்லக்கூடியது திசா மற்றும் புத்திகள் ஆகும். இந்த விளக்கம் அப்படிங்கிறது உங்க பாட புக்கில் அத்தியாயம் 5 அப்படிங்கிற தலைப்புல பக்கம் 49 இருக்கு. பக்கம் 49ஆம் பக்கத்துல 5வது அத்தியாயத்தில் இருக்கு, எடுத்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிறோம். திசா புத்திக்கான விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவுற புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? ஓகே. இனி அடுத்த 6வது அத்தியாயம், 6 அப்படிங்கிறது 26ன்னு எடுத்துக்கலாம். இந்த 26வது அத்தியாயத்தில் நாம திசா புத்தி ஆய்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.